முன்னாடி வீட்டில் ஹோம்மேடாக நெய் வந்து ரெடி பண்ணது கிடையாது. ஆனால் எனக்கு ஒரு வாட்டியாச்சும் வீட்டில் செஞ்சு பார்க்கணுங்கிற ஆர்வத்தில் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி எப்போல்லாம் பால் காய்ச்சும் போது ஞாபகம் வருதோ அந்த பாலாடை எடுத்து ஸ்டோர் பண்ணிகிட்டே இருந்தேன். 2 மாதத்தில் என்னால் இவ்வளோ பாலாடை தான் எடுக்க முடிஞ்சுது. ஏன்னா குட்டீஸ்க்கு வந்து பாலாடை அப்படியே சாப்பிட்றது ரொம்ப பிடிக்குமா. சம்டைம்ஸ் பால் காய்ச்சதும் குட்டீஸ் வந்து அந்த பாலாடை எடுத்துருவாங்க. அதனால் எனக்கு இவ்வளோ பாலாடை தான் கிடச்சிது. இப்போ நம்ம நெய் காய்ச்சறதுக்கு முன்னாடி ஃப்ரீசர்லேருந்து இந்த பாலாடையை ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வெளியில் வச்சிடணும். அதுக்கப்புறமா அது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா சில்லுன்னு ஐஸ் வாட்டர் சேர்த்து நம்ம பிளெண்ட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி வெண்ணெய் வந்து திரண்டு வரும். இதை அப்படியே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா பட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். இதை நெய்யாக மாற்றுறதுக்கு நல்ல ஒரு அடிகனமான பாத்திரத்தில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் நம்ம அதை காய்ச்சிட்டே வந்தோம்னா அது நல்லா பொங்கி வற்றி அந்த தண்ணியெல்லாம் போனதும் கடைசியாக நமக்கு அந்த நெய் வந்து கிடைக்கும். நமக்கு நெய் கரெக்டாக ரெடி ஆகிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு அதுக்குள்ளே கருவேப்பிலை இல்லைன்னா முருங்கையில் போட்டோன்னா நல்லா பட்டுன்னு வெடிச்சு வரணும். அதுக்கப்புறமா நம்ம அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டோம்னா நல்லா கோல்டன் கலரில் ஹோம்மேடாக கீ வந்து ரெடி ஆகிடும். வீடு ஃபுல்லாகவே நெய் காய்ச்சின வாசம் தான். நான் முக்கியமாக நேற்று இந்த நெய் உருக்குனதே வீட்டில் வந்து ஐயப்ப சுவாமிக்கு நெய் விளக்கு ஏற்றுறதுக்கு தான். ஏன்னா நேற்று வந்து ஐயப்ப சுவாமிக்கான மண்டல பூஜை நம்ம விரதம் ஆரம்பித்தோம். ஒரு மண்டல காலம் நல்லபடியாக விரதம் வந்து இருந்தாச்சு. அதனால் சாயந்தரமாக வீட்டில் தீபம் ஏற்றிட்டு நைட்டு வந்து கோவிலுக்கும் போயிட்டு வந்துட்டோம்.